யோ, என்னது இவள மருமகளை ஏத்துக்கிட்டாரா? இது எப்பத்துல இருந்து? என் தங்கச்சி இருக்கும்போது இந்த பரதேசி எப்படி இந்த வீட்டு மருமகளாக முடியும்? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நிறுத்து. தேவையில்லாம இங்க பேசி குட்டையை குழப்பிட்டு இருக்காரு. எல்லாமே சரியா வந்துட்டு இருக்க நேரம் எதையாவது பேசி கெடுக்கணும்னு நினைக்காது. அதான் உனக்கு வேண்டியதெல்லாம் அண்ணன் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அரைச்சு நிறுத்து. என்னையா பண்ணி கொடுப்பாரு? காசு பணத்தை கொடுத்து தாண்டி விடலான்னு பாக்குறீங்களா? உங்க அண்ணன் அந்த பிச்சை காசு எடுத்து போய் ரோட்ல போட சொல்லியா? வந்துட்டானுங்க காசு கொடுக்குறேன்னு. ஓவரா பேசிட்டு இருக்க. யோ, விடு. விடுனே. என்ன கை தூக்குற? வாயை மூடிடு. நீ வாயை மூடு. என்ன பேசிட்டு இருக்க? வெளிய போடி. விடுனே. சித்தப்பா, இம்புட்டு நாள் இந்த வீட்ல என்னைய வச்சு உங்க காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கிட்டு என் தங்கச்சி கூட இவனை சேர்த்து வைக்கலாம். இப்ப இந்த பரதேசியை வந்து இந்த வீட்டு மருமகங்கறீங்க. தாரு, அண்ணன் தம்பிலாம் பார்க்க மாட்டான், மொத்தமா வகிந்துருவேன். ஏய், நீ யார் என் வாழ்க்கை பத்தி பேசுறதுக்கு? ஏய், அடச்சி. என்ன தெரியும் உனக்கு இவனுங்கள பத்தி? என்ன தெரியும்? வந்துட்டான் இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. இவனுங்க பண்ண வேலையெல்லாம் அவுத்து விட்டேன்னு வச்சுக்கோ, இவனுங்க கதை நாரிடும். ஆமா, அன்னைக்கு என்னவோ உங்க அண்ணன் அப்படியே கிட்ட வாழைப்பழம் மாதிரி பேசினாரு. கவலைப்படாதம்மா, எல்லாம் ஒண்ணு மண்ணா போயிடலாம் அப்படியே என்ன வச்சு அந்த பூஜையை பிளான் பண்ணிட்டு. ஏய், இந்த உருட்டலு மிரட்டலாம் உன் பொண்டாட்டியோட நிறுத்திக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நிறுத்தி. நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன் போன்னு சொல்றேன்ல. ஏய், எதுக்கு போனோம்? ஐயோ, விட்டு. இப்படியே உன்னை நம்பிட்டு இந்த வீட்ல உட்கார்ந்திருக்க சொல்றியா? ஒளிசவாய் மாதிரி. யாருவே? நிறுத்து. சொல்றத கேளு, புது குழப்பம் பண்ணாத. நாங்க பேசிட்டு வந்து அண்ணங்கிட்ட பேச சொல்றேன். போ, கீழே போ. உள்ள விட்டு போல. எது? ஏய், கூட்டி போன்னு சொல்றல, கூட்டி போடா. வாடி. ஏய், பாரு, உங்களுக்கெல்லாம் முதலும் கடைசியுமா சொல்றேன், எல்லாம் கூட்டு சேர்ந்துட்டு என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்க. உங்களுக்கெல்லாம் ஏம நான் தாண்டா. ஏய் கதிரே, அவளை விட்டு தள்ளுறா. நீ வா, நம்ம தெளிவா முதல்ல குடும்பத்தை பத்தி பேசுவோம். வா அம்மா, நீ வாமா, வாடா, வா. பார்கவி, உக்கார். நீ இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தான். அன்னைக்கு வீட்டு வாசல்ல வச்சு உங்க அப்பாவுக்கு நடந்ததெல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தம் தான். நாங்க அவர் இறந்துருவார் நினைச்சு நாங்க இப்படிலாம் பண்ணலம்மா. ஏதோ கோவத்தில் அப்படிலாம் நடந்துருச்சு. யாரும் எதிர்பார்க்காத விதமா அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் நாங்களும் ஒரு காரணம் தானே. அதுக்கு நாங்க மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. எங்களை மன்னிச்சு. தர்ஷினி, உனக்கு நடந்தது எல்லாத்தையும் நான் நியாயப்படுத்த விரும்பல. எல்லாமே தப்பு தான். அண்ணன் அவர் இருந்த மனநிலையில தான் அப்படி பண்ணிட்டாரு. அவர் பண்ணதுக்காக நீ சின்ன பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. உன்கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கிறோமா. மன்னிச்சிரு. எல்லார்கிட்டையும் எங்க அண்ணன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருக்க. நீங்க எல்லாருமே மன்னிச்சு தயவு செஞ்சு ஜனனி இதுக்குள்ள இழுக்காம நீங்க மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த ரேணுகா, அண்ணன் புத்தியில இருந்து பேசாதீங்க, நீங்களா கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லுவல்ல. இப்ப நான் சொல்றேன், ஜனனியோட புத்தியில இருந்து நீங்க யோசிக்காதீங்க. நீங்களா யோசிங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்து
நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒரு குடும்பமா வாழலாம். உங்களுக்கெல்லாம் என்ன தேவையோ அதை நாங்க செய்யறோம். உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்.